இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஹைலைட் என்னன்னா, கோயம்புத்தூர் to மேட்டுப்பாளையம் NH ரோட்ல இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நல்ல ஏரியால அமைஞ்சிருக்கு. அடுத்த ஹைலைட் என்னன்னா, லிவிங் ஹாலில் ஃப்ரெஞ்ச் டைப்பில் ஒரு பெரிய உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. தேவைப்படும் போது இந்த ஜன்னலை கதவாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. பொதுவாக கிச்சனுக்கு யாரும் டோர் போட மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் ஹாலில் இருந்து கிச்சன் என்ட்ரு ஆகிறப்போ கிளாஸில் ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீட்டில் மொத்தம் 2 பால்கனிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று, செகண்ட் ஃப்ளோரில் ஒன்றுன்னு மொத்தம் ஃப்ரண்ட்டில் 2 பால்கனிஸ் கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை எவ்வளோ சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் என்ன சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1430 ஸ்கொயர் ஃபீட். சைட் 26 அடி அகலமாகவும் 55 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கிளே டைல்ஸில் பேனலிங் ஒர்க்கும் மற்ற இடங்களில் ஸ்பெஷல் பட்டியில் ஐவரி கலரில் டெக்ஸ்டர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பால்கனி, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெர்கோலா டிசைன்ஸோட பால்கனின்னு 2 பால்கனிஸ் கொடுத்து எலிவேஷனை ரொம்ப டாலாக சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட் டிசைனில் அழகான மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 25க்கு 10. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக ஒரே கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து 4.25க்கு 17 அடி சைஸில் சிட் அவுட் ஏரியா. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுறையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 17க்கு 16. தரைக்கு முழுவதும் 2.5க்கு 5.25 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. சவுத் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ் பில்ட் பண்ணி படிக்கட்டு கீழே ஃப்ளூட்டட் பேனல்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரொஃபைல் லைட்ஸோட அழகாக உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி அங்கே ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. படிக்கட்டு கீழே கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த ஹாலில் ஹைலைட் என்னென்னா, இந்த வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் ஒரு பெரிய உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. தேவைப்படும் போது இந்த விண்டோவை டோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஓப்பனபிள் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் நம்ம 2 டோரை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை வீட்டுக்கு திங்ஸ் ஏதாவது சோஃபா, காட் இந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது கொண்டு வரோன்னா அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டோர் மூலியமாகவும் கொண்டு வந்துக்கலாம். அப்போ ரொம்ப சௌரியமாக இருக்கும். அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், வால் கபோர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 4க்கு 6.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பொதுவாக கிச்சனுக்கு யாரும் டோர் போட மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன் வித் டைனிங். இதோட டோட்டல் சைஸ் 16க்கு 10. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப். டேபிள் டாப் பூராதுக்குமே கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க.
டேபிள் டாப் மேலே 2 பக்கமும் ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே எல் ஷேப்டு லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் பெடஸ்டல் டைப்பில் ப்ரீ ஸ்டாண்டிங் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில கிளியர் டஃபன் கிளாஸ் வித் SS ஹேண்டலோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி. சீலிங்க்கு ஸ்ட்ரிப் லைட்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து லாபிலிருந்து பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங்க்கு ஃபுல்லாக கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் கீழே சென்டரில் ஹெட்போர்ட் டிசைனோட பெரிய உட்டன் காட்டும் ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபும் கீழே போகிற உட்டன் வார்ட்ரோப்ஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது போக ரைட் சைடில் ஒரு பெரிய டிவி யூனிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x6. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட்டாக பால்கனி கொடுத்துருக்காங்க. அதுக்காக உட் டிசைனில் ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x11. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் ஃபர்ஸ்ட், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபிலிருந்து டெரஸ்க்கு போகிறோம். இங்கேயும் உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷினும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவு அடுத்து மத்தம்பாளையமில் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 95 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இங்கே ஃப்ரண்ட்டில் டெரஸில் பார்த்தீங்கன்னா பெர்கோலா டிசைன்ஸோட ஒரு சின்ன பால்கனி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.